ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே உலக அளவில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சாட் ஜிபிடி தான் ஃபியூச்சர். சாட் ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் ஃபியூச்சராக இருக்கும். ஏஐலாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று. யாருமே ஏஐ அவ்வளோ சீக்கிரம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏஐ அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், ஜிபியூவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப செலவாகும். அது எங்கேருந்து வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா, NVIDIAலேருந்து வாங்குவோம். NVIDIAவுமே ரொம்ப செலவு அதிகமாக தான் அவங்களுடைய செமிகண்டக்டர் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் தான் சைனா வந்து DeepSeekன்ற ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப மலிவான விலையில் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அது தயாரிக்கிறதுக்கு சாட் ஜிபிடி தயாரிக்கிறதுக்கான செலவை விட பாதி செலவில் நாங்கள் பண்ணிட்டோன்றதை சைனா DeepSeek வந்து அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணாங்க. அதாவது யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், எதுவுமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கிடையாது. ஸோ அது வந்து பயங்கர மூவாக போச்சு. அந்த டைம் வந்தப்போ NVIDIAவோட ஷேர்லாம் கிட்டத்தட்ட 17% 15% வரைக்கும் குறைஞ்சிது. எல்லா டெக்கோட ஷேருமே குறைஞ்சிது யூஎஸ்ஏவை பொறுத்தளவில். அந்த சாட் ஜிபிடியோட லாஸை இன்னும் தாங்காமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மார்ச் 6ஆம் தேதி இதே சைனாலேருந்து மோனிகான்ற ஒரு நிறுவனம் வந்து மேனஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஏஐ மாடல் தான். ஆனால் இதுதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஏஐ ஏஜென்ட். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததில் நம்ம என்ன ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் மட்டும் தான் தரும். ஆனால் இது வந்து நம்ம என்ன ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் மட்டும் இல்லாமல் கோடிங்கை பேக்ஹேண்டில் ரன் பண்ணி அதுக்கேற்ற விஷுவலுமே நமக்கு தரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேனஸ்னால் என்ன, அது எப்படி ரன் ஆகும், ஸோ சைனா வந்து இந்தளவுக்கு முன்னேறதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அடுத்து எல்லாமே இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கப்போ இந்தியாவோட நிலைமை ஏஐயில் என்னவா இருக்குன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மேனஸ்ன்றது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் நல்லா பூம் ஆச்சு. ஏன்னா இது வரைக்கும் லான்ச் ஆன எல்லா ஏஐ அப்ளிகேஷனுமே நம்ம என்ன ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன் தரதான் மட்டும் தான் இருந்தது. ஆனால் மேனஸ்ன்றது வந்து நம்ம என்ன ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற கோடிங்கை அடித்து அந்த கோடிங்கில் வந்து விஷுவலைஸாகவும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸல் வழியாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணி தரும். இது வந்து ஒரு சில ரிசர்ச் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ராம்ப்ட் அடிக்கிறீங்க, எதுவுமே எனக்கு வந்து கேமிங் சாஃப்ட்வேர் ஒன்று வேணும், கேமிங் சாஃப்ட்வேருக்கு ஏற்ற கோடிங் வேணும், அது என்ன கேமிங்னா ஏரோப்ளைனுக்கு ஓட்டுற கேமிங்காக இருக்குன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க, ப்ராம்ப்ட் டைப் பண்ணிங்கன்னா அந்த மேனஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் வழியாக ரன் பண்ணி அந்த கோடிங்கும் போட்டு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் விஷுவலைஸும் பண்ணி கொடுத்துரும். அது நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை விட ஒரு படி மேலே போயிட்டு அது 3D மாடலில் பண்ணித்தரோம். ஸோ இது முக்கியமானது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை விட ஒரு படி மேலேயே நம்ம அது பண்ணித்தருது. ஸோ இதனால தான் இது இவ்வளோ பூம் ஆச்சு. ஸோ இதனால தான் இது ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஏஐ ஏஜென்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொருத்தர் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணி போட்டிருக்காரு. என்ன ப்ராம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேமிலி ட்ரிப் போனோம் 2 மாதத்துக்கு, அது வந்து 4 கண்ட்ரி சேர்ந்து வருது, ஸோ எனக்கு இந்த 2 மாதத்துக்கான பிளானிங் போட்டு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா சைடில் ஓடுது எப்படி ரன் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த ஊர் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரிப்புக்கான வெப்சைட்டை எல்லா வெப்சைட்லையும் போய் செக் பண்ணணும். அது வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற PDF லோக்கலில் இருக்கிற வெப்சைட்டில் முதற்கொண்டு போயிட்டு எங்கெங்கே தங்கலாம், எங்கெங்கே எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எங்கே எத்தனை நாள் தங்கலாம், எத்தனை நாள் ஸ்டே பண்ணலாம், மொத்தமாக அதோட இன்ஃபர்மேஷனை எல்லா வெப்சைட்லேருந்து எடுத்து அதில் வந்து அது ஓன் அனாலிட்டிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு PDF ஃபார்மேட்டில் கொடுக்கும். நம்ம அந்த PDF ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஓனாக வெப்சைட் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் போய் ப்ராம்ப்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து பைத்தானுடைய கோடிங் மூலியமாக பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துரும். அந்த வெப்சைட்டை விஷுவலைஸும் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்றதை விட இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா, இது வந்து மல்டிபிள் ஏஜென்ட்டு. அதாவது மற்ற ஏஐ அப்ளிகேஷன் எல்லாமே சிங்கிள் ஏஜென்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து மல்டிபிள் ஏஜென்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு டெவலப்பர் இருப்பார், ஒரு அனலைசர் இருப்பார், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப இது வந்து 3 பேரோட சேர்த்து ஒரே வேலையாக பார்க்கும். நம்ம ஒரு ப்ராம்ப்ட் அடித்தோம்னா அதுலேருந்து டெவலப் பண்ணி அதை டெவலப்பை எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து ஒரு சில பாயிண்ட் மூலியமாக சொல்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, அதாவது பைத்தான் ஸ்கிரிப்டில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணுறது. இதை இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நேம் அடித்து இந்த நேமில் இருக்க இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒன்று சொல்லி அடிச்சிருக்காரு. அது வந்து மொத்த இன்ஃபர்மேஷனையும் ஒரு PDFல டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த PDF எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்குறப்ப இது 100% அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லி அதுவுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை நம்பி எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் கொடுக்கலாம், எதுக்கு வேணால் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், ஏன்னா 100% அக்யூரேட்டாக இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிஸ்னஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்க்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கும். ஓப்பன் ஜாப் பொசிஷனாக இருக்கட்டும், ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இப்போ நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நம்ம கம்பெனிக்கு தேவையான B2B மார்க்கெட், நம்ம ஒரு ஸ்டாக் வச்சுருந்தோன்னா எந்த ஸ்டாக் எப்போ போகும், எந்த ஸ்டாக் எப்போ யூஸ் ஆகுன்றதை இதை அப்லோட் பண்ணி வச்சுட்டோம்னா இது நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்டை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும், இது அது வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து நமக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ணி தரும்.
அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது இன்னொரு வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு தேடுறீங்க. நீங்கள் வீடு தேடுறப்போ அதில் போயிட்டு எனக்கு இந்த லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணும்னு சொல்லி எனக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹைவே இருக்கணும், இத்தனை மீட்டர்லாம் சொல்லி நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் அடித்து போட்டிங்கன்னா அது வந்து அங்கே எந்த இடத்துல நீங்கள் தேடுறீங்களோ அங்கே இருக்க லோக்கல் வெப்சைட் எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய லொக்கேஷன் எங்கே கரெக்டாக இருக்கும், பக்கத்தில் நெய்பர்லாம் எப்படி இருப்பாங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வீடு பார்த்தா கரெக்டாக இருக்கும்ன்றத அது ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு அங்கே செக் பண்ணிக்கலாம். இது வந்து வெப்சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் அதோடைய இன்ஃபர்மேஷன் தருதே தவிர ஓன் இன்ஃபர்மேஷன் தரது கிடையாது. அது வெப்சைட்டில் எப்படி ரன் ஆகுன்றதை உங்கள் சைடில் காமிச்சிட்டே இருக்கும், எந்தெந்த வெப்சைட் எடுக்கணுன்றதையும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு ஒரு ஏஜென்ட்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் கேட்க தேவையில்லை, நீங்களே உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இது வந்து ஜென்ரல் ஏஐ ஏஜென்ட் சொல்லி சொல்கிறாங்க. ஏஐ ரேஸை பொறுத்தவரையில் எல்லாருமே இதுக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடி வரைக்குமே எல்லாம் அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு சைனா வந்து டீப்சிக்ன்ற ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து பயங்கர பூமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து திடீர்னு இன்னொரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஏஐ ஏஜென்ட்னு சொல்லி. இதுவுமே ஒரு பூமாக போகுது. ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அங்கே ஸ்கூல்லேருந்தே அவங்களுடைய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2024 ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஏஐ தான் டாமினண்ட்டாக இருக்கணும், ஏஐ வச்சு தான் சொல்லித்தரணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குமே பயங்கர இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸ்கூலை பொறுத்தளவில் 2ஆக டிவைட் பண்ணுறாங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி சொல்லி. பிரைமரி பொறுத்தளவுக்கு அவங்க ஏஐ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பிரைமரி லெவலுக்கு பசங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு, அடுத்து செகண்டரி லெவலில் ஹையர் ஸ்டடீஸில் பண்ணுறவங்களுக்கு ஏஐ எப்படி உருவாக்கணும்னு சொல்லி தரதும், அவங்க புதுசாக ஒரு ஏஐ அவங்களே உருவாக்குறதுக்கு எல்லா வகையிலுமே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட்டு. இது வந்து அவங்களோட பாலிசியாகவே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவோட ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க ஏஐலையுமே சரி, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம்லேயும் சரி, மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், ஏஜிஐயாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பயங்கர இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அவங்களுடைய ஸ்கூல்ஸ்லேருந்தே அவங்களோட ஏஐ ட்ரைனிங்கை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப சைனா வந்து ஏஐ பொறுத்தவரைக்கும் பயங்கர முன்னேறிட்டு இருக்குது. கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஏஐலாம் அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சைனா அப்படி பண்ணுறப்ப இசையோட ஸ்டாக் மார்க்கெட் போன மாதத்தில் டெக்கோட ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கம்மியாகிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செமிகண்டக்டர் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், செமிகண்டக்டர் அதிகமாக உருவாக்க போகிறோம், ஜிபியு அதிகமாக உருவாக்க போகிறோம், பேஸ்மெண்ட்டை சரி பண்ணுறோம் சொல்லி அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பில்லியன் பக்கம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. யூஎஸ்ஏவுமே அவங்களுடைய அடுத்த ஏஐக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா ChatGPT இப்போ ரொம்ப ஆங்ஷியஸில் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஏஐ பொறுத்தளவுக்கு அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன் சொல்லிட்டு இருக்கப்போ யூரோப்பிய யூனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து $20 பில்லியன் அமெரிக்கன் டாலரை செலவு பண்ண போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐக்காக. ஏஐயில் ஜிகா ஃபேக்ட்ரிஸ் உருவாக்க போகிறோம். அது எப்படின்னா, ஒரு ஜிகா ஃபேக்ட்ரியில் 1,00,000 கட்டிங் எட்ஜ் சிப்ஸை வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம். அது வந்து எங்களோட ஏஐ மாடலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி நிறைய ஜிகா ஃபேக்ட்ரிஸ் வைக்க போகிறோம். இதுக்காக $20 பில்லியன் அமெரிக்க டாலர் நாங்கள் செலவு பண்ண போகிறோம் சொல்லி யூரோப்பிய யூனியனுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, யூரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், இப்போ என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தான் பிரச்சனை. ஏன்னா ஏஐ பொறுத்தவரைக்கும் நீங்கள் அதை தயாரிக்கணும்னா எலக்ட்ரிசிட்டின்றது பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாகவே தேவைப்படும். சைனாவை பொறுத்தளவில் ஓனாக நியூக்ளியர் பவர் வச்சுருக்காங்க, சோலார் பவர் வச்சுருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் ஈவிலையுமே பயங்கரமாக முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டின்றது பெரிய பிரச்சனையாக வராது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கோ இல்லை யூரோப்பிய யூனியன் பொறுத்தளவுக்கோ எலக்ட்ரிசிட்டின்றது பெரிய பிரச்சனையாக வரும். இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் 2030க்குள்ளே ஏஐக்கான டிமாண்ட் அதிகமாகும், ஏஐ ஜாப் மார்க்கெட்டுக்கான டிமாண்ட் அதிகமாகும் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2.3 மில்லியன் ஜாப்ஸ் வந்து 2027க்குள்ளே ஏஐனால வரும். ஸோ எல்லாருமே ஏஐ படிச்சுட்டாங்கன்னா 2.3 மில்லியன் ஜாப்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இன்னும் நிறைய பேக்லாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் இந்த ரேஸில் இந்தியாவும் முன்னேறி வரும். அதில் ஃபஸ்ட்டு பேக்லாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அந்தளவுக்கு டேலண்ட் இல்லை, ஏஐ டேலண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏஐயில். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் ஏஐ ரேஸ்க்கு வருவாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து ஃபாரின் மாடலுக்கு டிபெண்டன்ஸாக இருக்குது. ஃபாரின் ஏஐ மாடல்ஸ், அதாவது ChatGPTயாக இருக்கட்டும், ஜெமினாயாக இருக்கட்டும், இப்போ வந்து டீப்சிக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபாரின் டிபெண்ட் பண்ணியாக இருக்குது. அவங்களுக்கும் ஓன் மாடல் இல்லை. அதுவுமே ஒரு பெரிய பேக்லாக்காக அமையும். லிமிட்டட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜிபியை பொறுத்தளவுக்கும் டேட்டா சென்டரை பொறுத்தளவுக்கும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. சரி, கவர்மெண்ட் தான் ஃபண்டட் பண்ணணுன்றாங்க. இன்சஃபிஷியன்ட் ஏஐ ரிசர்ச் அண்ட் ஃபண்டிங், ஏஐ ரிசர்ச்சுக்காக ஃபண்டிங் சரியாக வரதில்லை. அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம ஃபண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஏஐ பூம் ஆகும். இவங்க ஃபண்டிங் கம்மியாக தரதுனால ஏஐ அந்தளவுக்கு பூம் ஆக மாட்டேங்குது இந்தியாவிலன்றதாங்க. அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்தியா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பல மாநிலங்கள் சேர்ந்தது தான் இந்தியா. அப்படி இருக்கிறப்ப 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஸோ லாங்குவேஜும் பேரியராக இருக்குது. எல்லாருமே காமனாக சொல்லித்தர முடியாது.
அங்கே லாங்குவேஜ் பேரியராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே டேட்டா ஸ்ட்ரக்சருமே ஒரு பேரியராக இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடையாதனால அங்கேருந்து ஒரு டேட்டா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஏஐக்கான பாலிசின்றது ரொம்ப லிபரலாக இருக்குது. இது ஏஐ சேஃப்டிக்காக இருக்கட்டும், அந்த டேட்டாவோட ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது டேட்டாவை பொறுத்தளவுக்கு. அதனால் இந்தியா பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஏஐக்கான பாலிசிஸும், ப்ராப்பராக ஏஐக்கான ஃபண்டிங்கும், அதுக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏஐக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கணும். எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் ட்ரைனிங் கொடுத்தோம். ஏஐக்காக ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் இந்தியா வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும் ஏஐயில். இல்லைனா மற்றவங்களாம் சண்டை போட்டுருக்காங்க, கிட்ட கூட வராதுன்றத ChatGPTயோட CEO சாம் ஆல்ட்மனே சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ அடுத்து ஏஐ தான் ஃபியூச்சராக இருக்கும். நம்ம ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி போனோம்னா நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் ஏஐ சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இது எங்கே போய் முடியுன்றது தெரில. ஏன்னா இப்போ ஏஐ பொறுத்தவரைக்கும் எல்லாமே சீக்கிரம் வந்துட்டுருக்காங்க, போட்டி போட்டு எல்லா நாடுகளுமே. ஸோ இது வந்து எந்த இடத்துல போய் நிற்கும்ன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுறேங்க.